வணக்கம். பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டுக்கு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு 60 கிராம் இருக்கும். இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இதில் 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் குறப்பாக அரைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா 4-5 விசில் வேக வச்சுக்கணும். அடுத்து இந்த பேனில் 1/4 கிலோ பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி வந்து கம்மியாக சேர்த்தா போதும், இல்லைன்னா கூட்டு வந்து புளிப்பாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அரை டீஸ்பூன் சாம்பார் தூள், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியே போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும். பீன்ஸ் கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இது கூட அரைச்ச இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாவை இது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விடுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். 2-3 நிமிஷமாக கொதிச்சு தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் வெங்காய காரக்கறி பண்ண போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இது கூட 3 பெரிய பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது. இந்த வெங்காயத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த பீன்ஸ் வெங்காய காரக்கறிக்கு வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்ஸியை ஸ்பீடாக ஓட விடாமல் விப்பரில் போட்டு கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பீன்ஸ் வெங்காய காரக்கறிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கிலோ பீன்ஸை சைடில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பீன்ஸ் வந்து 80% அளவுக்கு குக் ஆகி வரட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸு ஒரு 80% அளவுக்கு
எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அடுத்து இது கூட நம்ம கோர்ஸா அரைச்ச இந்த கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ இதுக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மறுபடியும் மூடி போட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போய் பீன்ஸு நல்ல சாஃப்டாக வந்துருச்சு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டோம்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக பீன்ஸ் வெங்காய காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இந்த பீன்ஸ் கிரேவியை இன்னைக்கு நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட கட் பண்ண 1/4 கிலோ பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கல. பீன்ஸை வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்க போறேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு 2-3 நிமிஷத்துக்கு பீன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இந்த கிரேவி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பீன்ஸுமே ஓரளவு வதங்கிரும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு மறுபடியும் வதக்கிக்கலாம். இப்ப ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். அடுத்து இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். இந்த மாதிரி கடலை மாவு சேர்க்கறது இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். கூடவே 3 டீஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தா சேர்த்துக்கங்க. அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா பொடியா துருவி சேர்த்துக்கங்க. எந்த அளவுக்கு பொடியா துருவ முடியுமோ அந்த அளவுக்கு துருவி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வதக்கி விட்டாதான் கடலை மாவு, மசாலா தூள் இதெல்லாம் குக்கர்ல அடியில பிடிக்காம இருக்கும். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியில் உள்ள கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு மூடி போட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலா, கடலை மாவு, தக்காளி எல்லாத்தோடையும் சேர்ந்து காய் வதங்கிட்டு இருக்கட்டும். சிம்லேயே வச்சு மசாலாவோட சேர்ந்து காய் 2-3 நிமிஷமா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்க உப்பு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஒரு 1/2 கைப்பிடி அளவு சேர்க்கிறேன். இப்ப நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். குக்கர் மூடியில கேஸ்கெட்டை போட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வேக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பீன்ஸை ஹை ஃப்ளேம்ல வச்சு 3 நிமிஷம் போல வதக்கி விட்டதுனால
ஒரே விசில்லையே பீன்ஸ் வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும் சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்குமே கரெக்டா இருக்கும். நல்ல கமகமன் வாசனையோட டேஸ்டான பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான பீன்ஸ் பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. ஒரு சின்ன சைஸ் கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண 200 கிராம் பீன்ஸ் எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த பீன்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்து வர்றதுக்கு 5லிருந்து 6 நிமிஷம் ஆகும். பீன்ஸ் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறு நிமிஷத்துலேயே பீன்ஸ் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் கலவையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கார பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்போட கலர்லாம் மாறிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டா வதக்கிட்டு அடுத்து இதுல 300 கிராம் பீன்ஸை சைடில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பீன்ஸை எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக வதக்கியாச்சு. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. இந்த காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி 80% அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பூண்டை தோல் உரிச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இதுதான் இந்த கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இந்த பீன்ஸ் இப்போ 80% அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம்.
இப்போ இந்த தேங்காய் கலவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேர்த்த தேங்காய் கலவையில் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பீன்ஸுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய பீன்ஸ் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் மசால் கறி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல 5 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவு உள்ள இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், இது கூட ஒரு கையளவு கிளீன் பண்ண புதினாவை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸ் விழுதா அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலேயே பொரிய விட்டுறலாம். அடுத்து நம்ம அரைச்ச இந்த புதினா விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த புதினா விழுது வந்து வத்துற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நம்ம அரைச்சு சேர்த்துருக்கிற இந்த புதினா விழுது இந்த கறிக்கு நல்ல டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். சேர்த்த புதினா விழுது நல்லா வதங்கி ஓரளவு திக்காய் வந்திருக்கு. அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் சேர்க்கிறேன். பிரியாணி மசாலா சேர்த்தோம்னா இந்த கறி நான்வெஜ் டேஸ்ட்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ பீன்ஸ் சேர்க்க போறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்த தக்காளி விழுது, அதுக்கப்புறமா சேர்த்த மசாலா பொடி, இதனுடைய பச்சை வாசனை போக 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 3 நிமிஷமா வதங்கி தக்காளி விழுது மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கட் பண்ணி வச்ச பீன்ஸை இதுல சேர்த்துக்கலாம். பீன்ஸை கொஞ்சம் நீளமாவே கட் பண்ணிக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த பீன்ஸை நல்லா மசாலாவோட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல துண்டுகளா கட் பண்ணி போட்டா இந்த கறிக்கு வந்து நல்லா இருக்கும், பார்க்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும். பீன்ஸை மசாலாவோட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த பீன்ஸ் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். மசாலாவோட சேர்ந்து பீன்ஸ் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். அடுத்து இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் திக்கான தேங்காய் பால் இதுல சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல்ல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பாலா எடுத்து இதுல சேர்த்திருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் பால் வந்து நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்க்காமையே இந்த கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கமகமன் வாசனையோட டேஸ்டான பீன்ஸ் மசால் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் வேர்க்கடலை பிரட்டல் பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கடுகு பொரிஞ்சு உளுந்தெல்லாம் நல்லா செவந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது கூட கட் பண்ண 1/4 கிலோ பீன்ஸ் சேர்த்து
எண்ணெயிலேயே 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த பீன்ஸை வதக்கி விட்டுக்கங்க. இப்போ வதக்கியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சமா 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. காய் வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 7-8 மிளகு, 2 பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, கூடவே 2 காஞ்ச மிளகாய். பீன்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மிக்சிங்க்கு மட்டும் இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இத தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா அரைச்சுக்கலாம். பீன்ஸ் நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம அரைச்ச இந்த வேர்க்கடலை கலவையை சேர்த்துக்கலாம். இது இந்த பெரட்டலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம சேர்த்து அந்த கலவையில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பீன்ஸ் வேர்க்கடலை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.